நண்பருடைய குழந்தைகள் 2 பேரை நண்பரே கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. கோயில் பகுதியிலிருந்து 2 குழந்தைகளுடைய சடலம் மீட்கப்பட்ட நிலையில நரபலி கொடுக்கப்பட்டதா மொத்த ஊர் மக்களும் அதிர்ச்சியிலையும் அச்சத்திலையும் உறைந்திருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கிள்பாடி ஏரிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் வசந்த்குமார். இவரு கட்டிட கான்ட்ராக்டர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதே போல திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்து இருக்கக்கூடிய மாதனூர் பகுதியை சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளியான யோகராஜ். இவங்க 2 பேரும் நண்பர்களா பழகிட்டு வந்திருக்காங்க. யோகராஜுக்கு திருமணமான நிலையில இவங்களுக்கு 2 மகன்கள் இருந்திருக்காங்க. 5 வயதான யோகித் மற்றும் 4 வயதான தர்ஷன். வசந்த்குமாருக்கு கடந்த ஆண்டு திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமா மனைவி பிரிஞ்சு போனதா கூறப்படுது. இந்த நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு வசந்த்குமார் யோகராஜுடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய மனைவி கிட்ட பேசிட்டு 2 குழந்தைகளையும் கடைக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி அழைச்சிட்டு போனதா கூறப்படுது. குழந்தைங்களை கூட்டிட்டு போன வசந்த்குமார் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்ப வராததால அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது அவருடைய மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் யோகராஜ் ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. புகாரின் அடிப்படையில போலீசார் வசந்த்குமாருடைய எண்ணை ட்ரேஸ் பண்ணி அவர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் சிங்கிள்பாடி ஏரிப்பட்டி கோயில் பகுதியில 2 குழந்தைகளுடைய சடலத்தோட வசந்த்குமார் இருக்கிறதா பொதுமக்கள் போலீசாருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி குடியாத்தம் மற்றும் ஆம்பூர் போலீசார் விரைந்து அந்த பகுதிக்கு போகும்போது வசந்த்குமார் அங்கிருந்து தப்பிச்சோடி தலைமறைவானதா கூறப்படுது. உயிரிழந்து கிடந்த 2 குழந்தைகளுடைய சடலத்தையும் மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் தலைமறைவாயிருந்த வசந்த்குமாரையும் போலீசார் கையும் களவுமா பிடிச்சு தீவிர விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. கோயில் பகுதியில குழந்தைகளுடைய சடலம் மீட்கப்பட்ட நிலையில மேலும் கடனுக்காக தன்னுடைய நண்பருடைய குழந்தைகளையே ஒரு கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னும் பொதுமக்கள் பேசிட்டு வராங்க. இது தொடர்பா போலீசார் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுட்டு வரக்கூடிய நிலையில இந்த சம்பவம் மொத்த கிராமத்தையே அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு.